வணக்கம் அன்பு நண்பர்களே. தீபக் ராஜா கொலை வழக்கு மர்ம முடிச்சுகள் ஒன் பை ஒன்னா அவுந்துகிட்டே இருக்கு. இப்ப முக்கிய குற்றவாளியான நவீன் சிக்கியிருக்காரு அப்படிங்கக்கூடிய தகவலோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். திருநெல்வேலியில தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தீபக் ராஜா. பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளரா தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட தீபக் ராஜா அந்த சமூக மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து களத்திலையும் நின்றுட்டு இருந்தார். அதே நேரத்துல அவருக்கு மாற்று சமூகத்தினர் மத்தியில கடுமையான எதிர்ப்பும் இருந்துச்சு. அதே காரணத்தினால இந்நிலையில தான் தீபக் ராஜா கடந்த 20ஆம் தேதி அவருடைய காதலியோட வைர மாளிகை உணவகத்துக்கு சென்றிருந்த நேரத்துல உணவகத்துல சாப்பிட்டுட்டு வெளியில வரும்போது 6 பேர் கொண்ட கும்பலால துள்ள துடிக்க வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த நேரத்துல 6 பேருமே தன்னோட முகத்துல மாஸ்க் அணிஞ்சிருந்தாங்க. அது மாதிரி சிலர் துணிகளால மறைக்கவும் செஞ்சிருந்தாங்க. இந்த 6 பேர் கும்பலால தீபக் ராஜா வெட்டி கொலை செய்யப்பட்ட பின்பு ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டத்திலும் சமூக பதற்றம் நிலவக்கூடிய ஒரு அபாயமான சூழல் ஏற்பட்டுச்சு. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி இதுநாள் வரைக்கும் தீபக் ராஜாவினுடைய உறவினர்கள் அவருடைய உடலை வாங்காமலும் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. இப்படியான காலகட்டத்துல தான் தீபக் ராஜாக்கு 2 தரப்பினரோட மோதல் இருந்துச்சு. ஒன்று, பசுபதி பாண்டியன் காலகட்டத்திலிருந்தே பண்ணையார் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மோதல். அதனுடைய நீட்சியாக அதுவும் தீபக் ராஜாவுக்கும் பண்ணையாருக்கும் இடையில ஒரு மோதலாகவும் நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால அந்த கோணத்துல போலீசார் விசாரணை நடத்தினது ஒன்று. கோணம் 2ல தேவர் சமூகத்தை சேர்ந்த சிலரோடு தீபக் ராஜாவுக்கு மோதல் இருந்தது. அந்த கோணத்திலும் விசாரணை நடத்துறாங்க. அது கோணம் 2. இந்த 2 கோணங்கள்ல இப்ப யாரால தீபக் ராஜா கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு மர்மம் முடிச்சு அம்பலமாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். திருநெல்வேலி அப்படின்னாலே அதனுடைய தவிர்க்க முடியாத அடையாளம் தாமிரபரணி. இப்ப இந்த வீடியோவை இப்ப நம்ம வெளியிடனுடைய நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே இந்த வழக்குல 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கு கூடுதலாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல முக்கிய குற்றவாளியான நவீன் என்பவர் காவல்துறை பிடியில சிக்கியிருக்காரு. போலீசார் அவரிடம் விசாரிச்சிருக்காங்க. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலுடைய அடிப்படையில திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஹைகிரவுண்ட் அரசு மருத்துவமனையில இப்ப சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காரு. நவீன் பாத்ரூம்ல வலிக்கி விழுந்திருக்காரா? சரி, இதனுடைய பின்னணி என்ன, நவீன் எதனால இந்த மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பேசலாம். அதாவது பாத்தீங்கன்னா, தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் எல்லா ஊர்கள்லயும் வளமா ஓடக்கூடியதுதான் திருநெல்வேலியோட தாமிரபரணி. அந்த தாமிரபரணியில பக்கப்பட்டி அப்படிங்கக்கூடிய பகுதியில ஒருத்தர் தேவர் சமூகத்தை சேர்ந்த வடிவேல் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவரு குளிக்க போயிருந்தார். அப்ப அங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த சின்ன தம்பி அப்படின்னு ஒருத்தர், உங்க ஊர்ல இருக்காம நீயா இங்க வந்து குளிக்க வர அப்படின்னு கேட்கறதுல ஏதோ ஒரு வாய் தகராறு ஏற்பட்டு அது ஒரு கட்டத்துல கம்யூனல் இதா 2 பேருக்கு இடையில ஒரு இஷ்யூவா அது கிளம்பிடுது. அதனால என்ன பண்றாருன்னா, வடிவேல் முருகன் கோவப்பட்டு நேர வீட்டுல இருந்து ஒரு அருவாளை எடுத்துட்டு வந்து சின்ன தம்பியோட கைகள்ல வெட்டிடுறாரு. அவரை கொடுமையா தாக்கவும் செய்யறாரு. இதனால சின்ன தம்பிக்கும் வடிவேல் முருகனுக்கும் இடையில கடுமையான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இதனால சின்ன தம்பி வடிவேல் முருகனை எப்படியாவது ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கும் வராரு. இதனுடைய எதிரொலியா என்ன பண்றாருன்னா, சின்ன தம்பி வடிவேல் முருகனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு 17 வயது பையனை கொலை பண்ணிடுறாரு. அதுதான் தாத்தா பேரன் கொலை வழக்கு. வல்லநாடு தாத்தா பேரன் கொலை வழக்குங்கிறது 2021ல திருநெல்வேலி மாவட்டத்தில் உழுக்கின மிக முக்கியமான வழக்கு. தேவர் சமூகத்தை சேர்ந்த 2 பேர் அதுல கொல்லப்படுறாங்க. ஒன்று தாத்தா, இன்னொன்று பேரன். பேரனை தான் கொல்ல முயற்சி பண்றாங்க. தாத்தா காப்பாற்ற வர்றாரு. தாத்தாவும் அதுல கொல்லப்படுறாரு. அந்த 2 பேரும் அந்த விஷயத்தினால கொல்லப்படுறாங்க. அப்ப அந்த கொலை செய்தது யாருன்னா, சின்ன தம்பியினுடைய தூண்டுதல்ல கொலை நடக்கிறதா சொல்லி வடிவேல் முருகன் சின்ன தம்பி மேல கோபம் ஆயிடுறாரு. பதிலுக்கு வடிவேல் முருகன் சின்ன தம்பியினுடைய ரிலேட்டிவ் ஒருத்தரை கொலை பண்ணிடுறாரு. இதனால சின்ன தம்பி என்ன பண்ணா, திரும்பி ரிவெஞ்ச் எடுத்து வடிவேல் முருகனை கொலை பண்ணிடுறாரு. வடிவேல் முருகன் கொலைக்கு சின்ன தம்பிக்கு ஆட்களை சப்ளை பண்ணதுல இருந்து கூலிப்படையா செயல்பட்டதுல இருந்து எல்லா உதவியும் பண்ணது தீபக் ராஜா அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தீபக் ராஜாவை ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வடிவேல் முருகனுடைய ரிலேட்டிவ்ல கொஞ்சம் பேருக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நேரத்துலதான் அதே தேவர் சமூகத்தை சேர்ந்த நவீன் அவங்க அணுகினதாகவும் சொல்லப்படுது. நவீன் தேவர் சமூகத்துல வளர்ந்து வரக்கூடிய ஒரு ரவுடியா காட்சி அளிக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தீபக் ராஜாவை போட்டுட்டா நம்ம கம்யூனிட்டிக்குள்ள நம்ம ஒரு பெரிய தாதாவா ஒரு டானா உருவாகலாம் அப்படின்னு நவீன் நினைச்சதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்துல இது இன்னொரு கோணத்திலையும் அணுகுறாங்க. நவீன் வெறும் அம்புதாங்க, அவன் கூலிப்படை தலைவன், அவ்வளவுதான். அவன் கூலிப்படை வச்சிருக்கான், அவ்வளவுதான். யாரை போடணும்னு சொன்னாலும் போடுவான். அவனை போய் ஜாதிய வட்டத்துக்குள்ள நம்ம சுருக்க வேண்டியதில்லை. எய்தவர் யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த வடிவேல் முருகனுடைய கொலைக்கான ரிவெஞ்சா தான் நவீன் இந்த கொலையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது போலீசினுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு. நவீன நேற்று இரவுன்னு சொல்றதை விட நேற்று மாலையே அவங்க தனிப்படை போலீசார் தங்களோட டேக் ஹோம்ல எடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் முறைப்படி பத்திரிகையாளர்கள்ட்ட அரசு காட்டலே ஒழிய நவீன் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. அந்த வாக்குமூலத்தில் இப்படி கூறியிருக்கிறதா சொல்லப்படுது. வடிவேல் முருகன் கொலைக்கு பழிக்கு பழியாகத்தான் நாங்க தீபக் ராஜாவை கொலை பண்ணோம் அப்படின்னு நவீன் சொல்லியிருக்கதா சொல்லப்படுது. இருந்தாலும் வேற பெரிய தொகை கைமாறி இருக்கு. கூலிப்படையாக நவீன் செயல்பட்டு இருக்கிறார். கூலிப்படைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் வரை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 18 லட்சத்தை கொடுத்தவர் யாரு, அந்த புள்ளி யாரு, அந்த பிரபலம் யாரு,
இது அந்த ஒரு தரப்பு மோதல்ல ஒருவர் மட்டுமே செய்த கொலையா அல்லது இன்னும் தீபக் ராஜாவை துரத்திய பல்வேறு எதிரிகளிடமிருந்து இதுக்கு சப்போர்ட் வந்துச்சா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த வழக்குல 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதுல ஒன்று மேலநத்தம் முத்து சரவணன், அவர் மேல கஞ்சா வழக்கில் 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. வல்லநாடு பகுதியைச் சேர்ந்த தம்பான் அவர் மேல ஒரு கொலை வழக்கு இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த ஐயப்பன் மேல 2 கொலை வழக்குகள் இருக்கு. முன்னீர்பள்ளம் ஐயப்பன் மேல ஒரு கொலை வழக்கு உட்பட 5 வழக்குகள் இருக்கு. இந்த நிலையில நேற்றுக்கு 4 பேர் பிடிக்கப்பட்டிருக்காங்க. இதனால இந்த தீபக் ராஜா வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்று சொல்வது 8 பேராக உயர்ந்திருக்கிறது. தீபக் ராஜா கொலை விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க மறக்காம நிமிர்ந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.